இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்முடைய பூஜை அறையில் என்னென்ன பொருட்கள் வைக்கலாம், அந்த பொருட்களால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன நமக்கே தெரியாமல் பூஜை அறையில் இந்த ஒரு பொருள் வைத்திருப்புங்க. இதனால் தாங்க நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டத்திற்கும் பணக்குறைவுக்கும் காரணமாக இருக்கும். இந்த ஒரு பொருளை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருந்தால் எடுத்துடுங்க. இது ஒரு எளிய பரிகாரமாக இருக்குங்க உங்கள் பிரச்சனைக்கு. மேலும் நீங்கள் பூஜை அறை பராமரிப்பில் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டியதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டுடைய பூஜை அறையை நம்ம பார்த்தோம்னா வாஸ்து சாஸ்திரத்தின்படி தான் அமைச்சிருப்போங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம பூஜை அறையை பராமரிப்பது ரொம்பவே அவசியங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு சில முக்கிய விஷயங்களை நாம் கடைபிடித்திருப்போம். அதோடு சேர்ந்து நீங்கள் பூஜை அறையில் என்னென்ன பொருட்களை வைத்திருக்க கூடாது, என்ன பொருளை கட்டாயம் வைக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படங்களை நீங்கள் வடக்கு திசை இல்லைன்னா கிழக்கு திசையில் இருக்குமாறு வைத்திடுங்க. இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்களுடைய படங்களை நீங்கள் எப்படியுமே வைத்து வழிபடலாம். இதில் இறந்தவர்களுடைய ஃபோட்டோக்களை நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபடாதீங்க. பூஜை அறையில் நீங்கள் வைக்கக்கூடிய செப்பு பாத்திரத்தில் காலியாக வைக்காதீங்க. பூஜை முடிந்ததுமே நீங்கள் நீரை நிரப்பி துளசி இலை போட்டு இல்லைன்னா 3 பூக்களையாவது போட்டு வைத்திடுங்க. வாசனை பூக்களை கூட நீங்கள் இந்த தண்ணீரில் போட்டுடலாம். வெறும் பாத்திரத்தில் நீங்கள் வைக்கும்போது இது குடும்பத்துக்கு ரொம்பவே ஆகாதுங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூக்களை போட்டு வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்தை காலியாக இருக்குமாறு பார்க்காதீங்க. நீங்கள் வைத்து இருக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பூ எப்போவுமே வாடாமல் இருக்குமாறு பார்த்துக்கோங்க. பூக்கள் வாடுவதற்கு முன்னாடியே நீங்கள் கடவுளுடைய படத்திலிருந்து எடுத்துடுங்க. புதிய பூக்களை நீங்கள் பூஜை அறையில் பூஜை செய்யும்போது பயன்படுத்திக்கோங்க. பூஜை இல்லாத நேரத்தில் நீங்கள் பூஜை அறையினுடைய ஸ்க்ரீனை மறைத்து வச்சிடுங்க. தனியாக அறையாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லதுங்க. பூஜைக்கு தேவைப்படாத பொருட்களை நீங்கள் எதுவுமே அந்த அறையில் வைத்திடாதீங்க. அறையில் நீங்கள் தேவையில்லாத பொருட்களையும் குப்பை உடைந்த பொருட்களை எப்போதுமே இருக்காதவாறு பார்த்துக்கோங்க. வாடிய பூக்களை இலைகளை நீங்கள் உடனே அப்புறப்படுத்திடுங்க. பூஜை அறையில் நீங்கள் சமைத்த உணவையும் வைக்காதீங்க. படையலிட்ட உணவை படையல் முடிந்த பிறகு சிறிது நேரம் கழித்து எடுத்துடுங்க. சாப்பிடவும் கூடாதுங்க. வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா தூக்க காலத்தில் பூஜை அறையில் வழிபாடு செய்யாதீங்க. பூஜை அறையில் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்ன பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க. அதே போல் நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இரும்பு சம்பந்தமான பொருட்களை தவிர்த்திடுங்க. ஏதானா இது யமனுக்கு உரிய உலோகமாக இருக்குதுங்க. ஏன்னா இது நேர்மறை சக்திகளை வீட்டில் ஈர்ப்பது குறைந்த அளவே இருக்குது. இதற்கு பதிலாக நீங்கள் இரும்பு தவிர வெள்ளி, தாமிரம், ஈயம் போன்ற பொருட்களால் செய்த பொருட்களை நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்திக்கலாம். மண்ணால் செய்த பொருட்களை பூஜை அறையில் பயன்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. எப்போதுமே நீங்கள் பூஜை அறையில் சிறிய கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் இருக்குமாறு பார்த்துக்கோங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்பு போன்ற பொருட்களையும் நீங்கள் சுவாமி படத்துக்கு முன்னாடி நிரப்பி வச்சிடுங்க. இப்படி வைக்கும்போது உங்கள் வீட்டில் அந்த பொருட்களுக்கான குறைவே இருக்காதுங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரனுடைய பாதத்துக்கு அருகில் எப்போதுமே சிறிது அரிசி போட்டு வைத்துக்கோங்க. இப்படி நீங்கள் வைக்கும்போது உங்கள் குடும்பத்தில் வறுமை நெருங்காமல் இருக்குங்க. வெள்ளி இல்லைனா செப்பு விளக்குகளை நீங்கள் பயன்படுத்துவதால் தெய்வீக அதிர்வுகள் உங்கள் வீட்டில் அதிகரித்து இருக்குங்க. வடகிழக்கு திசையில் நீங்கள் சிறிய திருநீர் அல்லனா மீன் தொட்டி கூட வைத்துக்கோங்க. பூஜை அறையில் நீங்கள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களாக சொல்லக்கூடிய கண்ணாடியை வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. பூஜை நேரத்தில் நீங்கள் கண்ணாடிக்கு தீபம் காட்டி தீப ஆராதனை காட்டிய பிறகு நீங்கள் பூஜையை நீங்கள் செய்யலாங்க. நீங்கள் இப்படி செய்யும்போது மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிக்குள்ளே எழுந்தருள்வா. நீங்கள் பூஜை அறையில் எப்போதும் பார்த்தீங்கன்னா நறுமணம் வீசும்படி பார்த்துக்கோங்க. ஊதுபத்தியை பயன்படுத்திக்கலாம். வாரம் ஒரு முறையாவது நீங்கள் வெற்றிலை பாக்குன்னு பழம் வைத்து பூஜை செய்திடுங்க. ஊதுபத்தி எப்போதுமே 2 ஊதுபத்திகளாக தான் நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்தணும். 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது நீங்கள் வீட்டு வாசலில் மாவிளை தோரணம் கட்டி வழிபடுங்க.
கடவுளுக்கு வைக்கக்கூடிய சந்தன குங்குமம் பார்த்தீங்கன்னா தனியாக நெற்றில் வைத்து கொள்வதற்குன்னு தனியாக பயன்படுத்திக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லது நடந்தாலும் சரிங்க, கெட்டது நடந்தாலும் சரிங்க, நாம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய பூஜை அறைக்கு தான் சென்று பார்ப்போம். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் செய்யக்கூடாத தவறு என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கலான்னு தெரிஞ்சுக்கோங்க. பூஜையின் போது நீங்கள் விபூதியை நீரில் குழைத்து பூசாதீங்க. அதே போல் தீட்சை பெற்றவங்க மட்டுமே விபூதியை நீரில் குழைத்து பூசலாமா. பூஜை அறையில் நீங்கள் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டிய பொருளை ஒன்று கண்ணாடி இருக்குமாறு பார்த்துக்கோங்க. பூஜை அறையில் கண்ணாடி இல்லாமல் ஒருபோது நீங்கள் பூஜை செய்யாதீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வ படங்களை நீங்கள் வடக்கு பார்த்து வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. விரத தினத்தில் நீங்கள் தாம்பூலம் தரித்தல்னே பகலில் உறங்காதீங்க. அதே போல் அந்த நாளில் சண்டையிடுவதை தவிர்த்துக்கோங்க. வாழைப்பழத்தில் நீங்கள் பக்தி குச்சியை சொருகி வைக்காதீங்க. அதற்கான பொருளை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு அர்ச்சனை செய்யும்போது பார்த்தீங்கன்னா முழு மலரில் தான் பயன்படுத்திக்கணும். அதை தவிர பூவினுடைய இதழ்களை கொண்டு நீங்கள் ஒருபோதும் அர்ச்சனை செய்யாதீங்க. விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும்போது கைவிரலால் எண்ணெயில் உள்ள தூசை எடுப்பதோ திரியை தூண்டுவதோ கூடாதுங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஈர உடையுடனோ ஓர் ஆடையுடனும் தலைமுடிய முடியாமலோ விரித்த கோலத்தில் பூஜையை செய்யாதீங்க. நீங்கள் தினமுமே பார்த்தீங்கன்னா காலை வேளையில் மட்டும்தான் கேட்க வேண்டிய சுப்ரபாதத்தை கேட்கணும். மாலையில் கேட்பது ரொம்பவே தவறுங்க. இது பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா விளக்கு முழுவதுமாக திரி எரியும் வரை ஏற்றாதீங்க. திரி எரிந்து கருகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே போல் விளக்கு எரிவதை அணைக்கும் போது பூக்களை பயன்படுத்திக்கோங்க. கைகளால் விரல்களை வைத்து அணைக்காதீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விளக்கேற்றும் போது உங்கள் வீட்டில் பின்வாசல் இருந்துச்சுன்னா பின்வாசல் கதவை மூடி விட்டு வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுங்க. நீங்கள் புழுங்கல் அரிசியால் சமைத்த உணவை தெய்வங்களுக்கு நெய்வேத்தியமாக செய்து வழிபடாதீங்க. மேலும் நீங்கள் பூஜை அறையில் வைக்கக்கூடிய வெற்றிலை காம்பை கிள்ளி விட்டு தான் வைக்கணும். வெற்றிலையுடைய காம்பில் பார்த்தீங்கன்னா மூதேவி வாசம் செய்வதாக சொல்லுவாங்க. மேலும் நீங்கள் வெறும் வெற்றிலை மட்டும் எக்காரணம் கொண்டு நீங்கள் வைத்திடாதீங்க. வெற்றிலுடன் நீங்கள் பாக்கு பூ கட்டாயம் இடம்பெற்று இருக்கணுங்க. நீங்கள் தெய்வங்களுக்கு நெய்வேத்தியமாக செய்யும்போது வெற்றிலை பாக்குகளை இரட்டைப்படி எண்ணிக்கையில் வைக்கணும். பூஜைக்கு உபயோகிக்கக்கூடிய பாக்கு வெற்றிலைன்னு அனைத்து வகை பழங்களுமே நீங்கள் புதிதாக வாங்கி பயன்படுத்திக்கோங்க. தட்டு போன்ற பொருட்கள் மீது தான் நீங்கள் வைத்து வழிபடணும். இல்லை நம்ம பூஜை அறையை எந்த திசையில் அமைக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் நீங்கள் வடகிழக்கு அறையிலோ இல்லைன்னா வடகிழக்கு மூலையில் அமைப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஈசானிய மூளை தாங்க பூஜை அறைக்கு ஒரு ஏற்ற இடனே சொல்லலாம். அதே நேரத்தில் நீங்கள் பூஜை அறையை அமைக்கும்போது படுக்கை அறைக்குள்ளே வரும்படி அமைத்திடாதீங்க. பூஜை அறையை நீங்கள் பூஜைக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஸ்டோரும் போல் வேறு எதற்கும் பயன்படுத்தாதீங்க. இப்படி நீங்கள் பயன்படுத்துவது உங்கள் வீட்டில் பிரச்சனைக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தந்துடுங்க. நீங்கள் கண்ட சாமான்களையும் பூஜை அறையில் போட்டு வைக்காதீங்க. பூஜை அறைக்கு பக்கத்திலோ இல்லைன்னா மேலோ கீழோன்னு குளியலை இருக்குமாறு வைத்திடாதீங்க. நீங்கள் சாமி படங்களை மேற்கு பார்த்தபடி தான் சாமி கும்பிடுவங்க கிழக்கு நோக்கி இருக்கும்படி பூஜை அறையை அமைச்சுக்கோங்க. பூஜை அறையில் நீங்கள் அதிக எடையிலான சிலைகள் வைப்பதை தவிர்த்துக்கோங்க. அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சாமி படங்களை வைத்து நீங்கள் வழிபடலாம். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய புராதன கோவில்களிலிருந்து அபகரித்து வந்த சிலைகளை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடாதீங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சிலைகள் வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா சிலைகள் பார்த்தீங்கன்னா கோவிலில் மட்டும்தான் வைத்து வழிபடணுங்க. நீங்கள் பூஜை அறையை எப்போதுமே சுத்தமாக இருக்குமாறு பார்த்துக்கோங்க. பூஜை அறைக்கு நீங்கள் போடக்கூடிய கதவுகள் எப்போதுமே இரட்டை கதவுகளாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. கதவுகளுடைய அலங்காரங்கள் உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் செய்துக்கோங்க. கதவுகளை மணி கூட மாட்டிக்கலாம். முடிந்தவரை நீங்கள் பூஜை அறையே பார்த்தீங்கன்னா இருட்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. தென்மேற்கு மூலையில் தான் அமைந்துள்ள பூஜை அறைக்கு உள்ளே போக நீங்கள் வாசல் பார்த்தீங்கன்னா அந்த அறையினுடைய வடகிழக்கு மூலையில் அமைச்சிருங்க. பூஜை அறையில் செய்யக்கூடாத சில தவறுகள் என்னென்னு மேலும் நாம் தெரிஞ்சுக்கலாம். வீட்டுக்குள்ளே நீங்கள் பூஜை அறையை அமைக்கும் போது தென்மேற்கு மூலையில் பூஜை அறை அமைப்பது ரொம்பவே சிறப்பு. வடக்கு கிழக்கு நோக்கி தலைவாசல் வைத்த வீடுகளுக்கு நீங்கள்
தென்மேற்கில் பூஜை அறை அமைப்பது ரொம்பவே நல்லதுங்க. இந்த பதிவில் நம்முடைய வீட்டில் பூஜை அறையை எப்படி அமைக்கணும், எந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றலான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய பூஜை அறையை பராமரித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.